Hey all, welcome back to our channel. நான் உங்கள் செலஸ்டின். இன்றைக்கான கிளாஸில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் கேர் பாம் வந்து எப்படி நம்ம மேக் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ நம்மளோட ஆஃப்டர் கேர் பாம் கிட் வந்து நீங்கள் வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த கிட்டில் வந்து உங்களுக்கு ஆயில் இருக்கும், அதுக்கப்புறம் 5 கண்டெய்னர் இருக்கும், அதுக்கப்புறம் ஷியா பட்டர் அண்டு பீஸ் வேக்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம ஆஃப்டர் கேர் பாம் மேக்கிங் கிட்டில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஷியா பட்டர். அடுத்து டேப்லெட் மாதிரி இருக்குல்ல, இது வந்து பீஸ் வேக்ஸு. ஸோ இது வந்து இந்த கேண்டில் மேக் பண்ணுறது அதுக்கெலாம் வந்து இந்த பீஸ் வேக்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு 20 கிராம் வந்து நம்ம பேக்கெட்டில் இருக்கும். ஸோ இதுதான் ஷியா பட்டர். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 கண்டெய்னர் வந்து தனித்தனியாக பேக் பண்ணியே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஆயில், இதில் வந்து 3 ஆயில்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கும். ஸோ இதில் வந்து கோகோனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் அண்ட் ஆலிவ் ஆயில் 3 ஆயில்ஸும் வந்து மிக்ஸ் ஆகி தான் வந்து இந்த பாட்டிலில் இருக்கும். ஸோ நீங்கள் தனித்தனியாக கூட ஆயில்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிட்டில் வரனால உங்களுக்கு வந்து ஒரே பாட்டில்லே வந்து ஆயில்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மெஷர்மெண்ட் கப்பு. இந்த மெஷரிங் கப்பு எதுக்காக அப்படின்னா, நம்ம ஆயில் வந்து மெஷர் பண்ணி ஊற்றுறதுக்காக மெஷரிங் கப் தேவைப்படும். ஸோ அடுத்து வந்து ஒரு பவுல், ஒரு கிண்ணம், ஏதாவது குட்டி பவுல் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நமக்கு வந்து ஒரு லிப்ஸ்டிக் தேவைப்படும். ஸோ இந்த லிப்ஸ்டிக் எதுக்காக அப்படின்னா, நம்ம கலர் பிக்மெண்ட்ஸ், உங்கள்கிட்ட பிக்மெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் பிக்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து பிக்மெண்ட்ஸ் வந்து இருக்குது, ஆனால் அது ரெசின் ஆர்ட்க்கு யூஸ் பண்ணுற பிக்மெண்ட்ஸ் தான் எனக்கு இருக்குது. நான் அதுக்கு பதிலாக வந்து நான் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிட்டேன். லிப்ஸ்டிக்கும் வந்து நம்ம பிக்மெண்ட்ஸ் மாதிரி கலரிங்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. ஸோ இது எல்லாம் தான் நம்மளோட ஆஃப்டர் கேர் பாம் மேக்கிங்க்கு வந்து தேவைப்படுற பொருள். ஆனால் நான் இன்றைக்கான கிளாஸில் வந்து இப்போ நம்ம கிட்டில் வந்து 5 கண்டெய்னர் வந்து நம்ம கொடுத்துருப்போம். நான் உங்களுக்கு மேக் பண்ணி காட்டுறது ஒரு கண்டெய்னருக்கு மட்டும்தான் நான் மேக் பண்ணி காட்டுவேன். ஏன்னா நம்ம அதிகமாக பண்ணிட்டோம் அப்படின்னா வேஸ்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. நமக்கு யூசேஜ் இருந்தது அப்படின்னா நம்ம நிறையா பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு கிளாஸ்க்காக வந்து ஒரு கண்டெய்னருக்கு எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் அந்த 5 கண்டெய்னர் அந்த மாதிரி பண்ணுறதுக்கும் எவ்வளோ குவான்டிட்டின்னு வந்து நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு தியரி மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஒரு கண்டெய்னருக்கான அளவு தான். நான் இது வெயிட் மிஷின் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த மிஷின் எடுத்துகிட்டு இதில் வந்து அந்த பவுல் கிண்ணத்தை நான் வச்சுக்கிறேன். கிண்ணத்தை வச்சுட்டு இதில் வந்து நீங்கள் டேர் கொடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து எடுத்தோன்னே வந்து உங்களுக்கு நிறைய காட்டும், அதனால் டேர் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட்டு வந்து பீஸ் வேக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ நான் ஒரு 3 பீஸ் நான் போட்டிருப்பேன். நீங்கள் வந்து 3 to 6 பீஸ்க்குள்ளே நீங்கள் போட்டுக்கலாம். மினிமம் ஒரு 4 to 5. ஏன்னா நான் ஒரு கண்டெய்னர்ன்றனால கம்மியான குவான்டிட்டி தான் நான் போடுறேன். அதனால் பீஸ் கணக்கிலே நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 3 பீஸ் நான் போட்டிருக்கேன். நீங்கள் 4 பீஸ் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து ஷியா பட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நான் 5 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கண்டெய்னருக்கான அளவு. நீங்கள் அதிகமாக பண்ணுறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பீஸ் வேக்ஸ் வந்து ஒரு 3 பீஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஷியா பட்டர் வந்து ஒரு 5 கிராம் நான் எடுத்திருக்கேன். கரெக்டாக நீங்கள் அளவு பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக 5 கிராம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நான் இதை வெளியில் எடுத்துக்கிறேன், மிஷினை தள்ளி வச்சுட்டு ஆயில் நான் ஆல்ரெடி சொன்னேன் பாருங்கள், கோகோனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில். ஸோ இந்த ஆயில் 3ம் சேர்த்து நான் 5 ml தான் வந்து நான் எடுக்க போகிறேன். ஸோ அதிகமாக எடுக்காதீங்க, 5 ml எடுத்துக்கோங்க.
நான் ஃபஸ்ட்டு இந்த மெஷர் கப்பில் எடுக்கலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சரி கம்மியாக தானே நம்ம 5 ml கிட்ட தானே நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சுட்டு நம்ம இந்த மருந்து மூடி கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த எம்எல் கணக்கு கொடுத்துருப்பாங்கள்ல, ஸோ அந்த குட்டி டானிக் பாட்டில் அந்த மூடி தான் நான் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நம்ம 5 ml, ஏன்னா சின்னதாக அளவு தானே நம்ம எடுக்க போகிறோம், அதனால் இதில் நான் 5 ml வந்து நான் ஊற்றிக்கிட்டேன். ஸோ அதை கரெக்டாக மெஷர் பண்ணி நீங்கள் வந்து நம்ம பீ வேக்ஸ் அண்டு ஷியா பட்டர் கூட வந்து நீங்கள் அதை அப்படியே ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டபுள் பாயில் மெத்தடில் தான் வந்து இதை நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. 2 டம்ளர் கூட கொஞ்சம் அதிகம், சின்ன டம்ளர்னால் ஒரு 2 டம்ளர் வச்சுக்கோங்க. ஸோ நான் எவ்வளோ தண்ணி வச்சுருக்கேனோ இந்த மாதிரி அந்த கிண்ணம் உள்ளே கொஞ்சம் படுற மாதிரி வந்து நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த கிண்ணத்தில் போட்டு வச்சுருக்கோம்ல அந்த திங்ஸ் எல்லாத்தையும் வந்து அப்படியே நீங்கள் அந்த கிண்ணத்தோடு உள்ள தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வச்சுக்கோங்க. ஸோ தண்ணி கொஞ்சம் நல்லா பாயில் ஆகணும். நீங்கள் தண்ணி ஊற்றினோன்னே வந்து அந்த கிண்ணத்தை அப்படியே வச்சிடாதீங்க. தண்ணி கொஞ்சம் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா தான் கொஞ்சம் குயிக்காக வந்து உங்களுக்கு மெல்ட் ஆகும். ஸோ இப்போ கொஞ்சம் அந்த மாதிரி உங்களுக்கு பபிள்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சுல்ல, இப்போ வந்து நம்ம அந்த கிண்ணத்தை உள்ளே வச்சுட்டு அதை அப்படியே நீங்கள் லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் கலக்கி விடுங்க. ஏன்னா அது மெல்ட் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம போட்டிருக்க அந்த பீஸ் வேக்ஸ் மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அதுவும் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பிக்மெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து நான் ஃபுல்லாக ஸ்டவ்வை இண்டக்ஷன் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து நம்ம லிப்ஸ்டிக் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த லிப்ஸ்டிக் உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அந்த கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அந்த மாதிரி பிங்க் கலர் தான், அது பிங்க்காக அந்த கலர் இருந்தது. ஸோ அந்த கலர் நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நீங்கள் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்ஸில் வந்து அந்த லிப்ஸ்டிக்கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுவே நல்லா மிக்ஸ் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை என்கிட்ட பிக்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பிக்மெண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் வாங்குகிற பிக்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்கின்னில் போட்டோம் அப்படின்னா ஏதாவது அலர்ஜிஸ் வராமல் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஆஃப்டர் கேர் பாம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் கொண்டு வந்த உடனேயே பாருங்களேன், இந்த மாதிரி கொஞ்சம் லிக்யூடாக இருக்கப்பயே வந்து நீங்கள் பாட்டிலில் வந்து ஆட் பண்ணிடணும். இல்லை ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா அது அப்படியே உங்களுக்கு கெட்டி ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து ரெடி பண்ண உடனே அடுப்பில் இருந்து நீங்கள் எடுத்த உடனே வந்து நீங்கள் கண்டெய்னரில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா அது செட் ஆயிரும். இதில் வந்து நான் பிங்க் கலர் எடுத்தனால ரோஸ் பெட்டல்ஸ் வந்து இருந்தது. ஸோ அதில் சின்னதாக ஒரு 2-3 பெட்டல்ஸ் வந்து அந்த இதுக்குள்ளே உள்ள அந்த பாட்டிலுக்குள்ளே போட்டுட்டு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாம் வந்து இதில் வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஏன்னா இப்போயே கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருது. அதனால் அது கெட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஊற்றிடுங்க. அப்படி கெட்டி ஆயிடுச்சு, இல்லை ஏதாவது வேறு ஒர்க் வந்துருச்சு, இல்லை ஃபோன் ஏதாவது வந்து நம்ம பேசிவிட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே செட் ஆகிரும். செட் ஆகிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மறுபடியும் நீங்கள் டபுள் பாயில் மெத்தடில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது கெட்டி ஆயிரும்ல, ஸோ வாட்டரை நல்லா பாயில் பண்ணிவிட்டு அந்த வாட்டரில் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா மறுபடியும் இந்த மாதிரி வாட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் உடனே நீங்கள் பாட்டிலில் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுருங்க. இப்போ நான் பாருங்கள், இதை ஊற்றி கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகலை.
2 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து எப்படி கெட்டி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஆயிரும். நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அது கெட்டி ஆயிரும். அடுத்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நீங்கள் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணது ஒரு ஓரமாக நம்ம வச்சிடலாம். இது வந்து ஒரு 2 ஹார்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். 2 ஹார்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மெழுகு மாதிரி இருக்கும், திக்காயிரும். ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டானதை வந்து அப்படியே விட்டுறாதீங்க. அதை வந்து உங்களுக்கு அடுத்த பாட்டிலில் வேணும் அப்படின்னா டபுள் பாயிலிங் பண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஸோ இது எப்படி நம்ம அப்ளை பண்ணணுன்னா, இப்போ மெஹந்தி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடணும். மெஹந்தியை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆஃப்டர் கேர் பாம் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டெயின் வந்து ரொம்ப கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த நம்ம ஆஃப்டர் கேர் பாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போது இதை வந்து நம்ம எவ்வளோ அளவு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் குழப்பமாக இருக்கும். அதுக்காக வந்து ஒரு பேப்பர் ஏதாவது இப்போ நீங்கள் மெஹந்தி கிளாஸே எடுத்துருக்கீங்களா, தியரி சிலபஸ் தியரி இதெல்லாம் எழுதிருக்கீங்கல்ல, ஸோ அதோடு சேர்த்து இதுவும் வந்து அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு கண்டெய்னருக்கான அளவு தான். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணது ஒரு கண்டெய்னருக்கான அளவு. ஸோ அது வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இருந்தாலும் அது ஒரு தியரி மாதிரி நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம ஷியா பட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஷியா பட்டர் வந்து 5 கிராம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு கண்டெய்னருக்கான அளவு. இப்போ நீங்கள் இதை பாருங்களேன், நம்ம வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகலை. 5 மினிட்ஸ்லேயே வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 ஹார்ஸ் அப்படியே இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா ட்ரை ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷியா பட்டர் எழுதிக்கோங்க. ஷியா பட்டர் வந்து நான் 5 கிராம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதில். நெக்ஸ்ட்டு வந்து பீஸ் வேக்ஸ் தான் எடுத்திருக்கோம். பீஸ் வேக்ஸ் வந்து 3 to 6 பீஸ்ன்னு நீங்கள் எழுதிக்கோங்க. ஆனால் நான் போட்டிருக்கிறது வந்து 3 பீஸ் போட்டிருக்கேன். எனக்கு 3 பீஸ்லேயே வந்து செட் ஆயிடுச்சு. ஒருவேளை மெஷர்மெண்ட் இப்போ எனக்கிட்ட வந்து வெயிட் மிஷின் இருந்தனால நான் அதில் வெயிட் பார்த்தனால எனக்கு கரெக்டாக இருந்தது. இன்கேஸ் நீங்கள் இல்லைன்றப்போ ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 3 to 6 பீஸ் வரைக்கும் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ஆயில். இதில் வந்து ஆல்மண்ட் ஆயில், கோகோனட் ஆயில் அண்ட் ஆலிவ் ஆயில் இது 3ம் மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த 3 தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது 3 சேர்த்து இப்போ நம்ம பாட்டிலில் இருக்கிறது வந்து மிக்ஸ் ஆகியிருக்கனால நான் டேரெக்டாக 5 ml நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு 5 கண்டெய்னர் இல்லைன்னா அதுக்கு மேலே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ அளவு நம்ம எடுக்கணும்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ ஷியா பட்டர் வந்து 25 கிராம் எடுத்துக்கோங்க. பீஸ் வேக்ஸ் வந்து 5 கிராம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் இதில் தனித்தனியாக இருக்குன்னா இதில் வந்து ஆல்மண்ட் ஆயில் 10 ml, கோகோனட் ஆயில் 10 ml, அடுத்து ஆலிவ் ஆயில் 10 ml. ஸோ இது சேர்த்து டோட்டலாக வந்து 30 ml எடுக்கணும். நீங்கள் வந்து ஒரு 5 கண்டெய்னர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 25 கிராம் வந்து நீங்கள் ஷியா பட்டர், பீஸ் வேக்ஸ் 5 கிராம், அடுத்து 30 ml வந்து ஆயில்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஆஃப்டர் கேர் பாம் வந்து நம்ம மேக் பண்ணுறதுக்கான மெஷர்மெண்ட்டு. நம்மளோட மெஷர்மெண்ட் இது மேக்கிங் திங்ஸு என்னென்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ இதுதான். இன்னொன்று, நீங்கள் வந்து இப்போ ஆஃப்டர் கேர் பாம் வந்து நீங்கள் மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஃப்ரீசரில் நார்மலாக எப்படி மெஹந்தி நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் அதே மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ மெஹந்தி எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அதே மாதிரியே இதே நீங்கள் ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் வந்து இந்த ஆஃப்டர் கேர் பாம் மேக்கிங் ப்ராசஸ். ஸோ நாளைக்கான கிளாஸில் வந்து ஆஃப்டர் கேர் ஆயில் வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லி நாளைக்கு கிளாஸில் வந்து நான் சொல்கிறேன். ஆஃப்டர் கேர் ஆயில் கிட்டுமே வந்து நம்ம கிட்டேருந்து வாங்கியிருக்கீங்க. ஸோ அந்த கிட்டில் இருக்க
திங்ஸ்லாம் என்னென்ன எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் நாளைக்கான கிளாஸில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.